தொழிலாளர்கள் நலனையும் பாதுகாக்க தவறிய விடியா திமுக அரசுக்கு கண்டனம். இந்த தீர்மானத்தை முன்மொழிபவர்கள் முன்னாள் அமைச்சர், கன்னியாகுமரி கிழக்கு மாவட்ட கழக செயலாளர், கழக அமைப்பு செயலாளர், சட்டமன்ற உறுப்பினர் அருமையர் திரு என் தளவாய் சுந்தரம் அவர்கள், முன்னாள் அமைச்சர், கழக அமைப்பு செயலாளர், சட்டமன்ற உறுப்பினர் திரு ஏ செல்வராஜ் அவர்கள், முன்னாள் அமைச்சர், கழக அமைப்பு செயலாளர், சட்டமன்ற உறுப்பினர் திரு எம் ஆனந்தம் அவர்கள், கழக அமைப்பு செயலாளர் திரு ராம் அவர்கள், வட சென்னை வடக்கு மேற்கு மாவட்ட கழகத்தின் செயலாளர் திரு டி வெங்கடேஷ் பாபு அவர்கள், நீலகிரி மேற்கு மாவட்ட கழக செயலாளர் திரு கப்பச்சி வினோத் அவர்கள், கேரளா மாநில கழக செயலாளர் திரு சோபகுமார் அவர்கள், வழிமொழிபவர்கள் அனைத்து பொதுக்குழு உறுப்பினர்களும். தீர்மானம் 14. சமூக நீதியை வாய்கிழிய பேசும் திராவிட முன்னேற்றக் கழகம் பட்டியலின மக்களுடைய நலனில் அக்கறை கொள்ளாமல் அவர்களுக்கு சட்டப்படி கிடைக்க வேண்டிய உரிமைகளை பறித்தும் அனுபவிக்க முடியாமல் தடுத்தும் அவர்களுக்கு அளிக்கப்பட்டு வரும் சலுகைகளை தட்டி பறிக்கும் வகையில் செயல்படும் விடியா திமுக அரசின் பட்டியலின மக்கள் விரோத போக்குக்கு கண்டனம். இந்த தீர்மானத்தை முன்மொழிபவர்கள் முன்னாள் அமைச்சர், கழக செய்தி தொடர்பாளர், கழக மகளிர் அணியினுடைய செயலாளர் திருமதி வளர்மதி, கழக வழக்கறிஞர் பிரிவு தலைவர் திரு சேதுராமன் அவர்கள், முன்னாள் அமைச்சர், கழக அமைப்பு செயலாளர் திரு டி பச்சமால் அவர்கள், கழக அமைப்பு செயலாளர் திரு ராயபுரம் மனோ அவர்கள், தென் சென்னை வடமேற்கு மாவட்ட கழக செயலாளர் திரு தீநகர் சத்யா அவர்கள், திருச்சி மாநகர் மாவட்ட கழக செயலாளர் திரு சீனிவாசன் அவர்கள், புதுடெல்லி மாநில கழக செயலாளர் எம்ஜிஆர் மதி அவர்கள், வழிமொழிபவர்கள் அனைத்து பொதுக்குழு உறுப்பினர்களும். தீர்மானம் 15. தமிழக உயர்கல்வியின் தரம் குறையும் வகையில் கல்வியாளர்களின் கடும் எதிர்ப்பையும் மீறி அவசர கதியில் பொது பாடத்திட்டத்தை அமல்படுத்த துடிக்கும் விடியா திமுக அரசுக்கு கடும் கண்டனம். இந்த தீர்மானத்தை முன்மொழிபவர்கள் கழக அமைப்பு செயலாளர், மதுரை மாநகர் மாவட்ட கழக செயலாளர், முன்னாள் அமைச்சர், சட்டமன்ற உறுப்பினர் திரு செல்லூர் ராஜ் அவர்கள், கழக அண்ணா தொழிற்சங்க பேரவை செயலாளர் திரு கமலக்கண்ணன் அவர்கள், கழக அமைப்பு செயலாளர் தென் சென்னை வடகிழக்கு மாவட்ட கழக செயலாளர் ராஜராஜன் அவர்கள், கழக அமைப்பு செயலாளர் திரு துரை செந்தில் அவர்கள், தென் சென்னை தெற்கு கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் திரு அசோக் அவர்கள், திருச்சி புறநகர் தெற்கு மாவட்ட கழக செயலாளர் திரு குமார் அவர்கள், அந்தமான் மாநில கழக செயலாளர் திரு பாஸ்கரன் அவர்கள், வழிமொழிபவர்கள் அனைத்து பொதுக்குழு உறுப்பினர்களும். தீர்மானம் 16. தாய்மொழியாம் தமிழ் உள்ளிட்ட அரசியலமைப்பு சட்டத்தில் 8வது அட்டவணையில் இடம்பெற்றுள்ள 22 மாநில மொழிகள் அனைத்தும் மாநில அரசின் அலுவல் மொழியாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கும் வகையில் சட்ட திருத்தம் கொண்டுவர மத்திய அரசை வலியுறுத்துதல். 2. சென்னை உயர்நீதிமன்றத்தில் விளக்காடு மொழியாக தமிழ் மொழியை கொண்டுவர வலியுறுத்துதல். இந்த தீர்மானத்தை முன்மொழிபவர்கள் தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை முன்னாள் தலைவர், கழக அமைப்பு செயலாளர், சட்டமன்ற உறுப்பினர் திரு தனபால் அவர்கள், கழக அமைப்பு செயலாளர் திருமதி மைதிலி திருநாவுக்கரசு அவர்கள், கழக அமைப்பு செயலாளர் என் முருகுமாறன் அவர்கள், கழக அமைப்பு செயலாளர் காந்தி அவர்கள், கழக கொள்கைபரப்பு துணை செயலாளர் சேமா வேலுச்சாமி அவர்கள், வட சென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் திரு ராஜேஷ் அவர்கள், பெரம்பலூர் மாவட்ட கழக செயலாளர் திரு இடம்பை தமிழ்ச்செல்வன் அவர்கள், வழிமொழிபவர்கள் அனைத்து பொதுக்குழு உறுப்பினர்களும். தீர்மானம் 17. சமூக நீதியை குடிதோண்டி புதைத்து சமூக நீதிக்கு எதிரான திமுகவின் மக்கள் விரோத போக்குக்கு கடும் கண்டனம். இந்த தீர்மானத்தை முன்மொழிபவர்கள் முன்னாள் அமைச்சர், தருமபுரி மாவட்ட கழக செயலாளர், கழக அமைப்பு செயலாளர், சட்டமன்ற உறுப்பினர் திரு அன்பழகன் அவர்கள், கழக அமைப்பு செயலாளர் ராஜ் அவர்கள், அண்ணா தொழிற்சங்க பேரவைத் தலைவர் தாடிமா ராஸ் அவர்கள், வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் இன்பதுரை அவர்கள், கழக கொள்கைபரப்பு துணை செயலாளர் பாண்டியராஜன் அவர்கள், சென்னை புறநகர் மாவட்ட கழக செயலாளர் திரு கந்தன் அவர்கள், தஞ்சாவூர் கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் திரு பாரதி மோகன், வழிமொழிபவர்கள் அனைத்து பொதுக்குழு உறுப்பினர்களும். தீர்மானம் 18. தமிழகத்தின் ஜீவாதார உரிமையான காவிரி நதிநீர் பிரச்சனையில் திமுகவின் சந்தர்ப்பவாதம் மற்றும் துரோகத்திற்கு கடும் கண்டனம். இந்த தீர்மானத்தை முன்மொழிபவர்கள் முன்னாள் அமைச்சர், திருவாரூர் மாவட்ட கழக செயலாளர், கழக அமைப்பு செயலாளர், சட்டமன்ற உறுப்பினர் திரு காமராஜர் அவர்கள்,